ஹாய், இன்னைக்கு என்னுடைய டின் பேபிஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக வீட்லயே ரொம்ப ஹெல்தியான ஒரு பனானா கேக் தான் செய்ய போறேன். இதை செய்யறதுக்கு மைக்ரோவன் எல்லாம் தேவையில்லை. வீட்ல இருக்கிற இட்லி குக்கரை வச்சு சூப்பரா செஞ்சிடலாம். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுங்கிறது இந்த வீடியோல பாத்துடலாமா? இதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமா 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 1/2 கப் காய்ச்சின பால், 3/4 கப் சர்க்கரை, 1/4 கப் சன்ஃபிளவர் ஆயில், கூடவே கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பவுல்ல சேர்த்தாச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 1/4 கப் போல கோதுமை மாவு, அது கூடவே கொஞ்சமா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்படியே ஒரு பிஞ்ச் போல சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட்டுக்காக கடைசியா கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப் போல சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலா 1/4 கப் கொதிக்கிற தண்ணி அது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா பேட்டர் ரெடி பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 7 இன்ச் டின்ல ஆல்ரெடி பட்டர் ஷீட் போட்டு வச்சிருந்தேன். அந்த பேட்டர் அப்படியே அதுல ஊத்திட்டு அதை டெக்கரேஷன் பண்றதுக்காக கொஞ்சமா நட்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தேன். மேல தூவி விட்டுட்டு அப்படியே ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க இட்லி பாத்திரத்துல எடுத்து வச்சாச்சு. ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கும்போது கேக் நல்லா பிளஃபியா பாக்குறதுக்கே சூப்பரா வந்துருந்துச்சு. அது வெந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே வெளியில எடுத்துட்டு மேல இருக்கிற பட்டர் ஷீட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி பார்த்தா அவ்வளவு சாப்பிட்டா வீடு முழுக்க அவ்வளவு வாசனையாவும் இருந்துச்சு.